நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா ஏழைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா புதுவை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கம்பன் கலையரங்கில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. செயலாளர் கருணாநிதி வரவேற்று பேசிய விழாவில் 2000 பேருக்கு இலவச வேட்டி சேலை, ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு தையல் இயந்திரம், சலவை பெட்டி மற்றும் 2000 பேருக்கு அன்னதானம் உள்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இனிப்பு வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஏழுமலை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, ஜெயமூர்த்தி, விநாயகமூர்த்தி, காங்கிரஸ் நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து ஆகியோர் தலைமையிலான 20 பேர் கொண்ட குழுவினர் செய்திருந்தனர். நிறைவில் மாநில செயலாளர் தனுசு நன்றி கூறினார். புதுவை உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் உள்ள கம்பெனிகளின் உரிமையாளர்கள் சங்கத்தின் கலந்துரையாடல் கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள கம்பெனிகளின் உரிமையாளர்கள் சங்கத்தின் கலந்துரையாடல் கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சொத்து வரி, கம்பெனிக்கு உரிமம் பெறுதல், உரிமத்தை புதுப்பித்தல் போன்றவை குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. கூட்டத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் முனுசாமி, அமைச்சரின் தனிச் செயலர் அசோகன், வருவாய் அதிகாரி சோமசுந்தரம் மற்றும் பொறியாளர்கள், அலுவலர்கள், கம்பெனி உரிமையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் புதுவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினர் தொடர்ந்து 3 முறை உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்விற்கு கண்டனம் தெரிவித்தும், மின்கட்டண உயர்வை வாபஸ் பெறக் கோரியும், தினமும் ஒரு பகுதியில் மின்வெட்டு ஏற்படுவதை தடுத்து தடையில்லா மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் உப்பளம் தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியும் அவர்கள் அலுவலக வாயிலின் கேட் மீது ஏறி உள்ளே புக முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த காவல் நிலைய ஆய்வாளர்கள் விரைந்து வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடும்படி வலியுறுத்தியும் அவர்களில் சிலர் போலீசாரை தாக்க முயன்றதால் போலீசார் சுமார் அரை மணி நேரம் போராடி பின் தடியடி நடத்தினர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. எனவே தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் சார்பில் புதுவை கோவில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுவை முழுவதும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் 66வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவை காங்கிரஸ் சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை, இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் மத்திய இணையமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. சர்வமத பிரார்த்தனைக்கு பிறகு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்ட முகாமில் ஏராளமானோர் ரத்த தானம் வழங்கினர். அதுபோன்று வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு வில்லியனூர் ராஜீவ்காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமை தாங்கி ஏழை மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை சரக்கு லாரிகள் தமிழக எல்லைக்குட்பட்ட பட்டானூர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு வருவதால் பலவிதமான இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், எனவே மேட்டுப்பாளையம் கனரக ஊர்தி முனையத்தில் இடம் கேட்டு லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் பலமுறை முதல்வரை சந்தித்து மனு அளித்ததாகவும், ஆனால் இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படாததால்
கோரிக்கையை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் முகவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுவையில் 1000 லாரிகள் இயக்கப்படவில்லை. மேலும் 100க்கும் மேற்பட்ட சரக்கு லாரிகள் இயங்காததால் சரக்கு போக்குவரத்து முடங்கியது. மேலும் லோடு மேன்கள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். லாரியின் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மேற்கொண்டு அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் போக்குவரத்து நகரத்தில் இருக்கிறதுனால இந்த அடையாள வேலை நிறுத்தலை எதிர்ப்பு மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை பல தடவை சந்தித்து விட்டோம். இடம் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இதுவரைக்கும் தரவில்லை. இந்த இடத்தை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுவை கொம்பாக்கம் சபரியம்மாள் கலைப்பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று இசைத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கொம்பாக்கத்தில் உள்ள சபரியம்மாள் கலைப்பள்ளியில் கோடைக்கால கலைப்பயிற்சி நிறைவு விழா, ஓராண்டு இலவச கலைப்பயிற்சி துவக்க விழா, வீணை இசையில் உலக சாதனை நிகழ்த்தியவர்களுக்கும் அதில் பங்கு கொண்ட தாள வாத்திய கலைஞர்களுக்கும் பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. கலைப்பள்ளி நிறுவனர் ஜனார்த்தனன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று இசைத்துறையில் சாதித்த கலைஞர்களுக்கு லயரத்ன தனமணி மற்றும் வாத்திய ரத்ன சிரோன்மணி எனும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட முனைவர் கோபால், கலைமாமணி பொன் சண்முகம், கருணாநிதி, ராமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிட நிறைவில் ஓவிய ஆசிரியர் ஜெயராஜ் நன்றி கூறினார். புதுவை அரியாங்குப்பம் காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி மாநில காங்கிரஸ் தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் பேபிசாரா இல்லம், ஜாய் ஹோம் ஆகிய ஆதரவற்றோர் இல்லங்களில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டு அனைவருக்கும் விருந்து வழங்கப்பட்டது. அதுபோன்று வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவிலில் காங்கிரஸ் மீனவரணி தலைவர் காங்கேயன் தலைமையில் வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் சந்திரன், அசோக்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடத்தப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் அரியாங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் வசந்தராஜ் தலைமையில் மத்திய இணையமைச்சர் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடித்து 1000 பேருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் கார்த்தி, செந்தில், முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதுபோன்று அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தலைமையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பொதுமக்களுக்கு தென்னங்கன்றும் அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் பிரமுகர் பிருத்திவிராஜ் செய்திருந்தார். அதுபோன்று ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் குமரேஸ்வரன் தலைமையில் அன்னதான விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், வட்டார தலைவர் சாமிதுரை, காங்கிரஸ் பிரமுகர் தியாகராஜன் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஜவஹர் சிறுவர் சிறு இல்லம் சார்பில் நடைபெற்ற கோடை கொண்டாட்டம் நிறைவு விழாவில் சபாநாயகர் சபாபதி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் கோடை கொண்டாட்டம் நிறைவு விழா புலவர் பட்டாபிராமன் தலைமையில் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. பொறுப்பாளர் லூயிசியன் தேவராசு வரவேற்று பேசிய விழாவில் தலைமை ஆசிரியர் ரகுராமன் நோக்க உரையினையும் சமூக சேவகர் தட்சிணாமூர்த்தி பாராட்டு உரையினையும் வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து தொழிலதிபர் கமலஜோதி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட தொழிலதிபர் கல்யாணசுந்தரம் ஓவியம் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மாணவர்கள், பயிற்றுநர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட விழாவில் பயிற்றுநர் வெங்கடேசன் நன்றி கூற கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவு பெற்றது. புதுவையில் ஜிப்மர் நுழைவுத் தேர்வு வரும் ஜூன் 2ஆம் தேதி 11 மையங்களில் நடைபெறுகிறது. புதுவை கோரிமேடு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிக்க நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதில் உள்ள மொத்தம் 150 இடங்களில் புதுவைக்கு 40 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த கல்வியாண்டிற்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. இத்தேர்விற்காக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் மே 4ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தேர்வு அனுமதி சீட்டு கடந்த 15ஆம் தேதி விநியோகிக்கப்பட்டது. இத்தேர்வினை நாடு முழுவதிலும் இருந்து 69,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். தேர்வு டெல்லி, கொல்கத்தா, விஜயவாடா, திருவனந்தபுரம், ஜெய்ப்பூர், சண்டிகர், போபால், சென்னை, கோவை, திருச்சி ஆகிய இடங்களிலும்,
புதுவையில் 11 மையங்களிலும் நடைபெறுகிறது. இதில் புதுவையில் மட்டும் 8240 பேர் தேர்வு எழுதுகின்றனர். காலை 10 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறும் தேர்வில் ஆள் மாறாட்டத்தை தடுக்க காலை 9 மணி முதல் பயோமெட்ரிக் பதிவு செய்யப்பட்டும், மேலும் தேர்வுகளை கண்காணிக்க ஜிப்மர் தேர்வு கண்காணிப்பாளர்கள் தலைமையில் பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு இயக்குநர் ரவிக்குமார், கல்லூரி தலைவர் ரெட்டி, கண்காணிப்பாளர் தாஸ், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி மகேஷ் ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெறுகிறது. 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை கட்டடக்கலை தொழிலாளர்கள் பேரணியாக புறப்பட்டு சென்று தலைமைச் செயலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கட்டடக்கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல மாதங்களாக கூட்டப்படாத கட்டட தொழிலாளர் நலவாரிய கூட்டத்தை கூட்டி நலவாரியம் சுயேட்சையாக செயல்படும் வண்ணம் முழு அதிகாரம் அளித்திட வேண்டும், நலத்திட்ட உதவிகளை காலதாமதம் செய்யாமல் உடனுக்குடன் அளித்திட வேண்டும், இளம் கட்டிட தொழிலாளர்களுக்கு புதிய சூழ்நிலைக்கேற்ப பயிற்சிகள் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கட்டிட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு ராஜா திரையரங்கம் அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று தலைமைச் செயலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கொல்கத்தா அருகே வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் சென்னைக்கு தென்கிழக்கே கடந்த சில தினங்களுக்கு முன்பு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. இது வடமேற்கு திசையில் நகரும் என்றும் இதன் காரணமாக புதுவை மற்றும் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது மியான்மரில் கரையை கடந்த நிலையில் கொல்கத்தாவிற்கு தென்கிழக்கே 130 கிலோமீட்டர் தூரத்தில் புதிய புயல் சின்னம் உருவானது. இது வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதியில் பரவியதால் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற உத்தரவிடப்பட்டது. அதன்படி புதுவை துறைமுகத்திலும் 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயல் சின்னம் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்காளதேச கடற்கரையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்ய வாய்ப்பு குறைந்தாலும் வெப்பசலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.